பையன் கற்றுக்கிட்டான், பிடிச்சிட்டேன். உங்களாலே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மணாலி போகிற வழியில், சரி மணாலி டு லடாக் போகிற வழியில் அட்டல் டனல். இது வந்து நேச்சுரலாக வர ஒரு ஹாட் வாட்ரு சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கூட இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. ப்ரோ நீங்கள் கோயம்புத்தூர்ல எங்கே? அங்கேருந்து ஒரு குட்டி ஊண்டு கல் வந்து விழுந்தா இவங்க நிலம் என்ன ஆகுது? நீ அப்படியே யோசிச்சிருக்கியா? விஜய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஏரி ஒரு வ்ளாக் காண்பிருக்காரு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் பசங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க. வியூஸ் கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை இறங்குற அது கூட ரொம்ப ஈஸியா தாண்டா இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப கல்லுக்கெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கு. பாத்துருங்க மெதுவாகத்தான் இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதனும். இல்ல நிக்க கூடாதுடா. இல்ல வெயிட் கொடுத்து நிக்க கூடாதுடா. இன்னினா தாண்டா வேஸ்ட். ஐயோ அம்மா அதுல கால் அடுத்த ஸ்டெப் வச்சிரணும். அப்படியே சரிச்சு விட்டுறணும். அடுத்த ஸ்டெப் வச்சா வெஸ்ட்னா போயிட்டே இருக்கும். எங்க மேலையா? ஜோக் இல்லையா? பாருங்க எப்படி வரும் பாரு. நீங்க எப்படி போயிட்டே இருக்கணும். எனக்கு அது பேலன்ஸ் இல்லை. அவ்வளோதான். வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல இறங்குறதுல ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நாங்களாம் வந்து எந்த பயிற்சி எடுக்கல. இருந்து குச்சா சூப்பராக இருக்கும். இங்கே இல்லை ஃபோட்டோ வச்சு பாரு. ஓ ஒளியா இதெல்லாம் இப்போ இறங்க போகிறோமா? பத்தியா அதை பார்த்தா தானே பயமாக இருக்கு. இன்னும் இறங்குனீங்கன்னா சறுக்கிடுண்டா. அதோட வெயிட் தாங்கலைன்னா அடுத்த ஸ்டெப் உடனே வச்சிடணும். இந்த மாதிரி வரணும். இதுதான் பையன் கற்றுக்கிட்டான், பிடிச்சிட்டேன். உங்களால இந்த ஏரியா வந்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி பொறுமையாக தாங்க வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ஒன்று ஏறும்போது ரோட்டு வழியாக ஏறிட்டு இறங்கும்போது அப்படி இறங்கணும். அப்படி இறங்கினாலும் சேஃப் இல்லை தான். எங்களுக்கு எது ரோடு எது ப்ராப்பர் வழின்னு தெரில. நாங்கள் ஏறின வழியில் ஏறிட்டோம், இறங்குற வழியில் நாங்கள் பாட்டுக்கு இறங்கிட்டோம். மஜா. ஓப்போ எப்படி இருக்கு இருப்போம். இறங்கிருக்காரு பாருங்க. ஒன்றும் மோசமாக இறங்கிறாரு. இவர் இறங்குறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு இங்கே அப்படி இறங்க முடியாது பாருங்க. படப்படம் இறங்கி உழுகுறதுக்குனே போகிறாரு. எல்லாம் தேவை அவனுக்கு. அன்ஸ்டாப்பபிள், பிரேக்கே இல்லை. காய்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? மணாலி போற வழியில, சரி மணாலி டு லடாக் போற வழியில அட்டல் டனல் ரோட்டாங் பாஸ் இருக்குல்ல, அத கிராஸ் பண்றோம். அதுவே நம்மளுக்கு வர மாட்டேங்குது. படிக்காத தற்குறிப்பேல இதுல வேற அதை பார்த்து படிச்சுமே நீ தப்பா அட்டல் டனல்ல இருக்கோம். அவ்வளவுதான். இந்த இடம் பாத்தீங்கன்னா மணாலியோட செம்மையா குளிருதுங்க. அப்படியே 360 டிகிரி ஆக்சுவலா ரொட்டேட் பண்ற. அப்படியே பாருங்க, எல்லா பக்கமே இங்க மட்டும் வந்து ஸ்னோ மட்டும்தான். அதுலயும் நாங்க நிக்கிற பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா செம்ம வாய்வு, செம்மையா குளிருது. குளிர்ல வேற எனக்கு ஏன்னு தெரியல சிரிப்பு வருது. ஒண்ணுமே முடியல. திருவிழா பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. சரியான அழுத்து. டேய் அங்க ஒரு குகை இருக்கு, அது என்னதுடா? அதுதான் அங்க ஒண்ணு இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் ஒரு குகை இருக்கு. தண்ணி வெளியே போறதுக்கோ மேபி. இப்ப நான் பாருங்க இழுத்து வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். அங்க ஒரு குகை இருக்கு பாருங்களேன். 5x போட்டா தெரியுதா? ஐயா வந்ததை மட்டும் எடுத்துக்கலாங்கய்யா, தேவையில்லாதெல்லாம் எடுத்தோம்னா கேக்கறோன்றோம். गाइस இப்போ நம்ம பின்னாடி இருக்குறதா அட்டல் டனல். ஐயோ 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 அங்க வந்துட்டாரு. அப்படியே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாரா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐபோன் தெரிச்சிச்சு பாத்துறா. இந்த டனலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் இந்த டனலோட நீளங்க. இந்த டனல் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து இந்த டனல் வழியா இதை கிராஸ் பண்ணி போக முடியுது. இதனால பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் போக வேண்டிய டிராவல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 3 மணி நேரத்திலேயே முடிஞ்சிடும். 105 கிலோமீட்டர் நம்ம ரோட்டாங் பாஸ் வழியா போனா ஆகும். அதே வந்து இந்த டனல் வழியா நம்ம லடாக் போகும்போது ஜஸ்ட் 76 கிலோமீட்டர் வந்து நமக்கு அதுலயே இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிற குளிரை விட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு இருக்கு. இந்த கை வந்து அப்படியே கிளியுது, மறுத்துரும். மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. நல்ல ஸ்னோ டைம்ல வந்து நீங்க ஜிப்ஸி எடுத்து தான் வர முடியும்.
உங்களோட ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வர முடியாது. இப்போ நாங்கள் வந்த வண்டியுமே வந்து உழப்பி விட்டாங்க. வர வழியில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லை. ஆனால் என்ன ஆனால் இதில் பாருண்ணா அந்த நம்ம வந்து வண்டி மாதிரி போகுது பாருண்ணா. அதுதான் எல்லா வண்டியும் வருது. நாங்கள் வந்து வருது, பட் எங்களது வராதுன்னு ஒரு உழப்பி எங்களை ஜிப்ஸி எடுக்க வச்சுட்டாங்க. தலைக்கு 750 ரூபா, பெர் ஹெட்டுக்கு 750 ரூபா. நம்ம எங்கே நின்று எடுக்கணும் அங்கே நின்று எடுத்துக்கலாம்ப்பா, தெரியுதா? அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நினைக்கலாம். ஆமாம், வெஹிக்கிளுக்கு போகிற வெஹிக்கிளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்ண்ணா. இல்லைன்னா வச்சுக்கவேன் யாராக இருந்தாலும் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அங்கே நின்று வீடியோ எடுத்துடலாம். செம்மையாக குளிருது. இதில் ஏறினா வேற வழுக்குமேடா கைது. இது இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக வழுக்குங்க. நான் ரோடு பாருண்ணா, ரோடுண்ணா ரோடுண்ணா அது ரோடு தான் அப்படி இருக்காடா. ஆமாம், இங்கே நின்றுதாண்ணா ஓகேண்ணா, இங்கே நின்று அதை பேசிடுறேண்ணா. நல்லா இருக்கா? வேற லெவலில் இருக்குங்க கைஸ். இங்கே பக்கத்தில் வந்துருக்கோம். என்ன ப்ரோ கேட்ஸ்? ஓ அது என்ன ப்ரோ கேட்? பார்டர்ண்ணா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அதான் பார்டு ப்ரோ பார்டுன்னு வந்துருச்சு வளருதுங்க. நான் பர்ஸ்ல அது கீழே வந்ததுன்னா ப்ரோ கிச்சன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து மந்திர எழுத்துக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இன்னொரு ஐடியா கேட்குறேன். இப்போ வந்து கரெக்டான ரீசெக் பண்ணுறேன். உண்மையிலுமே அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு வண்டியில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டியை நிப்பாட்டி இங்கே தான் செக் பண்ணுறாங்க. கம்பல்சரி ஃபைன். ஃபைனுக்கு அதில் என்ன செக்அப்னு தெரியல. இது இல்லை, இந்த பனிக்கு நடுவில் இது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? சந்திரமுகி படத்தில் அவன் சொல்லுவா தெரியுமா, ஒரே ஒருத்தன் கோவாவில் ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சுற்றியும் அவ்வளோ பனி அவ்வளோதான் இருக்குது. நம்மளால ஒரே ஒரு ஆள் ஒரு கடை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காப்புல பார்த்து. இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிட்டுருக்குடா அது. ஏங்க ஆமாங்க, அங்கே பாரு பஞ்சி ஜம்பிங் பாரு, ஏதோ குதிச்சு பாருங்களேன், இந்த ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. வேணும் சாகசம் பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான் பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவர் பக்கத்தில் இந்த ஸ்டே இருக்குது. ஆனால் மேலே சுடுதண்ணிலாம் வரலைங்க, கீழேயுமே சுடுதண்ணி கம்மியாக தான் வருது. சாப்பாடு நைட் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. மற்றபடி சுடுதண்ணி இருக்க இடமா பார்த்து ஸ்டே பண்ணால் தான் மணாலிக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் பல்லு விளக்கி வாய்க்கு இருக்கு, கை தண்ணிக்குள்ளே விடும்போது அப்படி முடியல. கேஷ் ஏதோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நேச்சுரலாகவே சுடு தண்ணி வருதுங்க. அது இல்லாமல் இங்கேருந்து வர தண்ணி எல்லாமே நல்லா ஆவி பறக்குது. எவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியல. அதனால வெது வெதுன்னு நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் போய் ஒரு குளியில் போட்டு வரோம். கேஷ் ஒரு வழியாக அதில் குளிச்சாச்சு. வரும்போது செம்ம குளிராக இருந்துச்சு. இதில் குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடியே மொத்தமே நல்லா வார்ம் ஆகி, தெரியுதுங்களா, இதில் தான் குளித்தோம். பட் வந்து மொத்த பாடியுமே நல்லா வார்ம் ஆகி இப்போ வந்து அந்த -7 டிகிரி செல்சியஸ் குளிரே காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வைப்பாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மணாலி வந்தீங்கன்னா இந்த ஹாட் வாட்டரில் வந்து குளிச்சிருங்க. இது வந்து நேச்சுரலாக வர ஒரு ஹாட் வாட்டரு சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கூட இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊரில் சுடு தண்ணி குளிக்கணும்னா தண்ணி வேணும், அதுக்கு ஹீட்டர் வேணும், நிறைய செலவு. பட் இதில் வந்து உங்களுக்கு செலவே இல்லை. இந்த ஊரில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. அவ்வளோ வைப்பாக இருக்குது. உள்ளே இறங்கிட்டு வெளியே வர மாட்டோம். அந்த கொதிக்க இருக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு இறங்கும்போது ரொம்ப கொதிப்பாக இருந்துச்சு, ரொம்ப உடம்புலாம் சூடாக இருந்துச்சு. அப்படியே போக நம்ம பாடி இருக்குது பாருங்க, அந்த ஹீட்டுக்கு அப்படியே நம்மளை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிச்சு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோகினி வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்போம். அங்கே போய் கைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சாயா போட்டு மேலே ஏறி இறங்கலாம். கைஸ் மலையோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஸோ இது மேலே போய் ஏறணும். நம்ம எவ்வளோ ஹைட்ஸ் ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா ஹைட்ஸ். இதுக்குள்ள தான் நம்ம ஏற போகிறோம். அப்படிங்களா? சொல்லிட்டாங்களோ இவங்க இல்லை, அவங்கனா ஏறவே இல்லை. ப்ரோ நீங்கள் கோயம்புத்தூர்லங்க? கோயம்புத்தூர் மக்கள், கோயம்புத்தூர் வாசம் எங்கே போனாலும் வீசுதேப்பா. ஆனால் இந்த மணாலி ட்ரிப்லங்க நாங்கள்
முக்கால்வாசி இங்கிட்டு இருக்கடா வழி இல்லைண்ணே இது கொஞ்சம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க தான். கோயம்புத்தூர்காரங்க எங்களோட வந்திருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தவங்களும் கோயம்புத்தூர்காரங்க. மணாலி ஃபுல்லாக தமிழ்நாடு தான் வழி. இது போலங்க வாடா. பேச முடியாது, மூச்சு சவுண்டு தான் வரும். வா மேலே போக போக ஒரு மார்வலஸான வியூ கிடச்சிட்டே இருக்கு. அப்படியே பாருங்கள். லுக் அட் திஸ். ஒனெக்ஸில் காட்டுறேன். நாம் அப்படியே செக் அவுட் பண்ணோம்ல அந்த ஹோட்டல் இருக்கிற. ஆனால் யாரும் பி கேர்ஃபுல்லாக இறங்குவாங்க. ஆமாம், இவர் டாக்லாம் படுத்துருக்கு. அந்த வழி கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேங்க. இங்கே விஜய் சேதுபதி வந்தாரா? தெரியலீங்க. தெரியாது. உண்மையை சொல்லு. அப்படிதாங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்தாருன்னு சொல்கிறத நம்பவே முடியல. அவர் உடம்புக்கு எப்பறம் இந்த இடத்துல ஏறிப்பார். ஃப்ளைட்டில் வந்து இறக்கி. எவனுக்காவது -7 டிகிரியில் வேர்க்குமாடா? என்னடா இப்படி வேர்த்துருக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. எக்ஸ்பீரியன்ஸா? எப்படி இருந்துச்சு? எப்படி நினச்ச ஃபஸ்ட்டு ஏறும்போது? இப்போ இந்த ஃபால்ஸாக பார்க்கும்போது எப்படி? முடியாதவங்க வராதிங்க, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது. முடியாதவங்க வராதிங்க. முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு நோவே, உண்மையாலுமே உடம்புல எந்த ஃபால்ட் இருந்தாலும் தயவு செஞ்சு வரவே வராதிங்க. ரீல்ஸை பார்த்து நம்மளை தாண்டா அடிக்கிறேன். நம்மளை தாண்டா நீ அடிக்கிற. நம்மள தான் புரியலையே. நம்ம தானே ரீல்ஸ் போடுறவங்க. ரீல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ரீல்ஸை பார்த்துனா இல்லை, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரீல்ஸில் எவ்வளோ ஷேர் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இது இப்படி வந்தா என்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தோன்னு நம்மள மாதிரி vloggers இது கஷ்டமாக இருக்குன்னு இப்போ சொன்ன பார்த்தியா? அதை சொல்லிடணும் ஒரு வார்த்தை. நான் சொல்லிடுவேன். ரொம்ப அங்கே டவுட்டு, அங்கே எவ்வளோ பெரிய ஹைட் இருக்கு. அங்கேருந்து ஒரு குட்டியூண்டு கல் வந்து விழுந்தா இவங்க நிலம் என்ன ஆகுது? நீ அப்படி எப்படியே யோசிச்சிருக்கியா? எனக்கு எந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே போய் நின்னாலும் ஏதாவது கல் வந்து மண்டையில் விழுந்துருமோன்னு யோசனையா இருக்குடா. கல் எனக்குலாம் பாறை வந்து விழுவோம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன் அப்படி? அது அங்கிருந்து கல் வந்தாவே பாறை அளவுக்கு தானே நமக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கும். எவ்வளோ ஹைட்டு பாரு, கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட் இருக்குமா அது இருக்கு. இதில் பேசுறான்னு பேச வச்சே சாவடிக்கிறியாண்ணா. தமிழ் பசங்க வியூவர்ஸ் உன்னோட வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இறங்கடா, வழி விட்டுரு, இறங்கடா. சாருக்கு வழி இல்லைன்னா அவனை போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு கடி கிடைச்சா என்ன வருது சார்? இங்கே பாருங்க, டெய்லியும் இதுலேருந்து இறங்கி இந்த நாய் தாங்க எங்களுக்கு வந்து வழி காட்டுச்சு. எப்படி மஜா போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. அவன் விளாகர்றா, வீடியோ எடுத்தா தாண்டா நம்ம காட்ட முடியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஈஸியாக வந்துட்டேன்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களும் உடம்பு முடியாதவங்களாம் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அழக்காதடா அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. வாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மதியான படத்தில் தனுஷ் பாலைவனத்துலேருந்து வந்துட்டு கடலை பார்க்கும்போது ஹாத்தா அழிவம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அட்டகாசம், ஆசம். அது அஜித் படம். இது அசால்ட் பண்ணுற புலி, இது சூப்பரான புலி, இது சூப்பு குடிக்க வைக்கும் புலி, இது ரசத்துக்கு போடுற புலி. கைஸ் இந்த இடம் மேலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இறங்குங்க. வேற வழியாடா? இல்லைங்க, ஓ இப்படி தான் ஏறி போகணும். ஆமாண்ணா, பரவாயில்லண்ணா. கைஸ் இறங்குறதுக்கு வேற வழிங்கும் போது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி போயிட்டாங்க. ஆனால் வர வழி தான் அப்படி போயிட்டாங்க. இல்லைண்ணா, இப்படி ஏறி அப்படி போய்க்கலாம், இல்லை அப்படி போய் அப்படி போய்க்கலாம்ண்ணா. அதான் பெஸ்ட் வாடா, அப்படி போய்க்கலாம். அங்கே ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி ஓகே கைஸ், நாங்கள் அக்கா போய் தெரிஞ்சுருக்கிறோம். கைஸ் ஒரு வேளை இந்த இடத்த பார்த்துட்டோம் நம்ம. ஐயா அந்த இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம் வாங்க. எது அந்த இடத்துக்கா? எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஐயா தாண்ட முடியுற மாதிரி தெரியல. அங்கே போகணுண்ணா, அப்படியே பேசிட்டு தானே இருந்தேன். ஏன்னா அதுக்குள்ள ஆக்சுவலாக அங்கே பேசியாச்சு இந்த வழியாக தான் போகணுன்னு. ஆக்சுவலாக இப்போ எல்லாத்தையும் மங்கின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ நாங்களே மங்கி மாரி ஆகிட்டோம். அழகா திருப்படா, அழகா கரெக்டாக ஷார்ட் வீடும். கைஸ் கையெல்லாம் விரைச்சிருச்சு அப்படியே. உண்மையாலுமே எடுக்கிறியாடா? நோ, உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இங்க வந்து கோயம்புத்தூர் ஒரு பாட்டி சிங்கனூர் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஓ காய்ந்த கம்பெனில. அப்படியே சூப்பர் சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. வாங்கிடா. ஓகே ப்ரோ. சூப்பர்.
நீங்கள் சாய் எவ்வளோ கேட்டியா 30 rupees 30 rupees டிக்கெட். ஏய் வாங்கடா உனக்கு தான்டா. அப்படியே இவங்களே நடுங்கி வித்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாயா, அப்புறம் கை ஏற்கனவே கொஞ்சம் வெறுத்துருச்சு, அதுக்காக வந்து சூப்பராக ஒரு நெருப்பு சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், ஜோகினி வாட்டர். கைஸ், இந்த ஜோகினி வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா வர வழி இந்த வழியில் வருவீங்க. வந்து இந்த ஜோகினி வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு அப்படியே இங்கே டீயை குடிச்சிட்டு அப்படியே இப்படி திரும்பி வந்தீங்கன்னா இன்னொரு வழி இங்கே போகுதுங்க. ஸோ இந்த வழியில் தான் போகணும். வந்தது ஒரு வழி, போகிறது ஒரு வழி தான். ஸோ இந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். எஸ், எனக்கு தெரிஞ்சு வரும்போது ஒரு படிக்கட்டு பார்த்தோம்ல, ஆமாம், அந்த படிக்கட்டு வழியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுடா. ஆமாம். ஸோ நாங்கள் வந்த வழி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ போகிற வழி ஈஸியாக இருந்ததுன்னா இந்த வழியில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லை இது ஒன் வே மாதிரிடா, விட மாட்டாங்க இப்படி. நில்லுண்ணா. ஆனால் இதில் ஒரு சங்கடம் என்னன்னா 2-3 வழி பிரித்து வச்சிடுறாங்க. அதாவது என்னன்னா முடிஞ்ச ஒரு வழி முடியாத ஒரு வழின்னு ஒரு இந்த போட்டோ பிரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சூப்பராக இருக்குடா. நோ அது அப்படி தான் தெரியும். சொன்னேன்ல. சார் நம்மளை வரும்போது இதில் வந்து இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு சொல்ல வேணாம், கீழே இறங்கிட்டு போய் சொல்லலாம். ஆமாம், மறுபடியும் எதுவும் கஷ்டம் வரலாம். ஏதாவது கஷ்டமான ரூட்டு இதுலேயும் இருக்கும், இதுலேயும் கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. இல்லைங்க, படிக்கட்டு தாங்க. ஆமாம், ஆனால் கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்படுறது தான் தெரியுது. நான் எதுவும் சொல்லப்பா, இதில் போயிட்டு பேசிக்கிறேன். ஏன்னா கடைசியில் ஆப்பு கண்ணுக்கு தெரியாதிரியோ. பரவாயில்ல, இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வர்றாங்க பார்த்தியா. வாழ்த்துக்கள். கஷ்டம் இல்லை. டேய், கீழே எவ்வளோ பேர் மேலே ஏறாமல் நம்ம கூட வந்தவங்களே முடியாதுன்னு. ஆமாம், பாதியிலே இறங்கிட்டாங்க. இவ்வளோ பேர் மேலே வந்ததுக்கே சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். இந்த ஊ ஊ ஊ ஊ சவுண்டு வந்து வேர்ல்டு சவுண்டாக இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஒரு இடத்துல ஹைப் ஆகிறாங்கன்னா இந்த மாதிரி கத்துறாங்க. லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, இதுக்கு லாங்குவேஜே கிடையாது. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வெள்ளிங்கிரி மலையில் 4வது மலை 5வது மலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. நம்ம ஏறுறது முதல் மலை மாதிரி இருக்குது, இறங்குறது வந்து இந்த 4வது மலை 5வது மலை மாதிரி ரூட் இருக்குது. அப்படியே மெதுவாக கீழே இறங்குது, ரொம்பவும் இறக்கமாக இல்லை, செங்குத்தால இறக்க இப்போ வரைக்கும் இல்லை. எல்லாம் லாங்குவேஜ் தெரியுதோ இல்லை வந்துட்டு மணி இல்லையோ, நீங்கள் சுற்றுங்க, ட்ராவல் பண்ணுங்க. எப்படி ப்ரோ? எல்லாமே கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாகவே, உங்களுக்கு ஃப்ரீயாக மீன்ஸ் உங்களுக்கு வந்து நாலேஜ் நாலேஜ் இல்லை. அப்புறம் லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ். நீ எங்கிட்ட இருக்கிற பார்த்தீங்களா, நம்ம வந்த வழி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் முக்கி திணறி ஏறிக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் நம்ம வந்த வழி. ஆனால் சிலரும் அந்த வழியிலே மறுபடியும் இறங்குறீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, முடியாது சத்தியமா. யாரும் செத்துருவான். ஆமாம், இந்த வீடியோவில் பல ஷேக்குகள் இருக்கும். எதனாலன்னா நீங்கள் வந்து ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கையில் ஏறுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், இறங்குறது கஷ்டம்னு. ஏறுறது கஷ்டமா இறங்குறது கஷ்டமா? ஐயா ரெண்டுமே கஷ்டங்கய்யா. கம்பேரிட்டிவ்லி ஏறுறது கஷ்டம். அப்போ நான் தான் வீடியோ எடுத்தேங்க. இல்லை, இறங்குறது கஷ்டம் தான். ஸோ இங்கே எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ஏறுற வழி இதுக்கே ரொம்ப டஃப்பான வழி, ஏறுற வழி. அங்கே பாரு, அதை விட அங்கே பாருங்க, இன்னொரு வழியை காமிக்கிற பாருங்க. அது 5x போட தெரியும். அங்கே பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. சறுக்குச்சுன்னு வச்சுங்க, அப்படியே அங்கே அந்த இடத்துல சறுக்குனாங்கன்னா அப்படியே கீழே தான்டா, இப்படி தான் விழுவணும். எப்படி ஒரு இடம் பாரு அந்த இடம். நாங்கள் அந்த இடத்துல தான் அங்கே ஏறி வந்தோம். எங்களுக்கே பெருமையா இருக்குங்க நினைச்சா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதில் குழந்தைங்களாம் கூப்பிட்டு இறங்குறாங்க. ஐயோ, பாராட்டி ஆகணும். எப்பவுமே இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் ஏறி இறங்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துனே வர ஒரு கடை வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் எப்பவுமே ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நல்லா எனர்ஜியோடு ஏறி இறங்கும்போது எக்ஸாஸ்டாக இருப்பீங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட தோணும். ஆனால் இந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா சிட்டிக்குள்ளே போயிடலாம். அங்கே போனீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரேட்டு வந்து அதோட காஸ்ட்லியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். நாங்களும் இறங்கும்போது எந்தெந்த வழியிலையோ இறங்குற வழி என்னென்னவோ, இறக்கத்தில் எந்தெந்த வழி இருக்கோ எல்லா வழியிலையும் இறங்கிட்டு இருக்கோம். இது ப்ராப்பரான இறங்குற வழின்னு எனக்கே தெரிலங்க. ஒவ்வொரு வழியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில் இறங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து எல்லாருமே போயிட்டாங்க. அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் அனதர் சைடில் இறங்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்குங்க. அதில் நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் கூட வந்து இங்கே இறங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏண்டா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸ்லாம் வந்து அங்கே தான் இறங்கிட்டு இங்கே ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடா,
டேய் விஜய் சேதுபதிலாம் வரக்கு வாய்ப்பு தெரியும். நான் சும்மா போட்டு பார்த்தேன், நீ பச்சையா அப்படியே ஒப்பிக்கிற பத்தியா? என்னடா ஒப்பிச்ச? அவரால் ஏறி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, அவரால் ஏறிக்கவே முடியாதுண்ணா எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து அங்கேயே இறக்கியிருப்பாங்க. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஹெலிபேட் இல்லை, இதுவுமே ஈஸி தான்டா. ஏன்டா டேய் இதை விட கஷ்டமான இடத்துல எல்லாம் அப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அழகாக எடுத்து போயிருப்பாங்க. எவ்வளோ எடுத்துட்டு காசு கூட 1000 ரூபா கொடுத்தா மேலே எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நடிகை ஜீன் போட்டு 4K எடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். லைட் கொண்டு போயிருப்பாங்க, ரிஃப்ளெக்டர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். பிரேமுங்க அவர் வந்து ஒரு கைஸ் மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவுமே பிடிக்கும். ட்ரக்கிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்காக தேடி நிறைய பக்கமே வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வடக்கு சீரிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மீண்டும் சந்திப்போம்.